ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எங்கள் சர்ச்சு சார்பாக ஒரு சின்ன டூருக்கு போகணும். ஸோ அங்குள்ள அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வேறு எங்கேயும் இல்லை, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரப்பு, தொட்டிப்பாலம், ஸோ இந்த மாதிரியான பகுதிகளுக்கு தான் நாங்கள் செஞ்சோம். ஸோ அங்குள்ள அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக நாங்கள் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக ஒரு 10:50 போய் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ போகிற வழியில் எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் நடந்தது அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா, நாங்கள் போகிற வழியில் நிறைய ரப்பர் மரம் தான் இருந்துச்சு. இந்த ரப்பர் மரம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களிலே மிகவும் முக்கியமானது தான். இந்த மரத்தினோட பட்டையில் வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணால் அதிலிருந்து ஒரு பால் மாதிரி ஒரு திரவம் வெளியே வருங்க. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேட்டெக்ஸ்லேருந்து தான் இயற்கை ரப்பர் அப்படிங்கிற ஒன்று தயாரிக்கிறாங்க. ஸோ அதனோட பயன்பாடுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, முதலாவது வாகன டயர்கள் தயாரிக்க வந்து அது பயன்படுது. அதாவது கார், மோட்டார் சைக்கிள், பேருந்து, லாரி கொஞ்சம் வாகனங்களின் டயர்களில் வந்து இந்த இயற்கை ரப்பர் வந்து மிக முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா, மருத்துவத்துறையிலையும் இந்த இயற்கை ரப்பர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது மருத்துவ கையுறை, குழாய் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது மூன்றாவது பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காலணிகள் மற்றும் செருப்புகள், அதாவது ரப்பர் செருப்புகள், ஷூவில் உள்ள அடிப்பகுதியில் மழைக்கால பூட்ஸு போன்றவற்றில் வந்து இந்த இயற்கை ரப்பரை வந்து தயாரிக்க பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தொழில்துறையிலே வந்து இதனோட பயன்பாடு மிக முக்கியமாக இருக்குது. அதாவது பெல்ட், ஹோஸ்கள், ஹேஸ்கட்கள், சீல் மற்றும் பல இயந்திர பாகங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த இயற்கை ரப்பரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, விளையாட்டு பொருட்களில் கூட அது மிக முக்கியமான ஒன்றாக பயன்படுத்தப்படுது. அதாவது கிரிக்கெட் பந்து, கால்பந்து, கூடைப்பந்து, ஸோ இந்த மாதிரி பொருட்களில் வந்து நம்ம இயற்கை ரப்பரை வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த ரப்பர் மரங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது மேசை, நாற்காலி, அலமாரி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு கூட இந்த இயற்கை ரப்பரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த மரங்களை வளர்க்குறதுனால இந்த மரங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் மண் அரிப்பை வந்து குறைக்கக்கு இது பயன்படும். அதே மாதிரி இந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா பசுமை வளமாக இருக்கும். ஸோ பசுமை வளம் வந்து அதிகரிக்கும். பலருக்கு வந்து இந்த மரத்தால் வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கு. ஸோ இந்த மரத்தை வந்து அதிகமாக எங்கே வளர்க்குறாங்க அப்படின்னா கேரளாவில் வளர்க்குறாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சைடு வந்து அதிகமாக வளர்க்குறாங்க. அப்புறம் வந்து தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மரங்களை வந்து அதிகமாக வளர்க்குறாங்க. ஸோ இந்த மரம் வந்து சுமார் 25 முதல் 30 ஆண்டுகள் வரை வளரக்கூடிய ஒன்று. ஸோ இந்த 30 ஆண்டுகள் வரை வந்து அந்த மரத்துலேருந்து ஒரு லேட்டெக்ஸ் வந்து ஒரு திரவத்தை வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆரல்வாய் மொழி தாண்டினதுலேருந்தே ஃபுல்லாக மழை தாங்க. நாங்கள் மழையிலே நனைஞ்சே தான் குளித்தோம். பார்த்திங்கன்னா திருப்பரப்பில் வழக்கத்துக்கு மாறாக நிறையவே தண்ணி வந்துச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டேங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்து அதுக்கேற்ற தண்ணியுமே நிறையா தான் வந்துச்சு. குளிக்கிறதுக்கு நல்லா இருந்து நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறமா அந்த பகுதியிலேயே ஒரு லாட்ஜில் எங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறமா நாங்கள் தொட்டிப்பாலத்துக்கு போனோம். ஸோ தொட்டிப்பாலத்துலேயும் பார்த்திங்கன்னா அங்கேயுமே நல்லா மழை பெஞ்சிருக்கு, ஈரமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஸோ அதை விட பார்த்திங்கன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருந்து, ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஓடி நடந்தவங்க எல்லாருமே நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வீடியோஸுமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் கூட இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலான்னு நான் நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிச்சு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் திருப்பரப்பில் குளித்ததுனால இங்கே வந்து குளிக்கலை. ஸோ குளிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை தான், பட் எங்கள் உடம்பு ஒத்துக்கலையே, அதான் காரணம். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இந்த இடங்கள பார்க்குறதுக்கே ஒரு அழகு. ஸோ இந்த தொட்டி பாலத்தோட உயரம் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 104 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய அந்த சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு தான் வந்து பார்த்தோம். ஸோ அங்கே நல்லா இருந்துச்சு. இது அந்த சர்ச்சுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய இடம். ரொம்ப பெரிய சர்ச்செலாம் இல்லைங்க, சின்ன சர்ச்சு தான். பட் அழகாக இருந்து. ஸோ அந்த இடங்கள்ல பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக வந்து இருந்துச்சு. இங்கே ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு இதில் காசை போட்டோன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா.